மாமி இல்லையா? இருக்காளே, ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தான் வரணுமா? சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இருக்கிற காலத்தை தள்ளுறதுக்கு சத் விஷயங்களா படிச்சுட்டு இருக்கேன். சத்திய சோதனை, மகாத்மாவோட சுயசரிதம். மகாத்மாக்கு மட்டும்தான் சோதனையா? மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்துல சோதனை வரத்தான் வருது. உனக்கு இப்ப என்னடிமா சோதனை? வா சொல்லு. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இருதலைக்குள்ளி எறும்பாட்டம் தவிச்சிட்டு இருக்கேன். அங்க பிரேமிக்கிட்ட வாயே திறக்க முடியல. பரவாயில்ல, எங்க கிட்ட சொல்லு. உங்களுக்கு தெரியுமா மாமி, எங்க சுந்தரமூர்த்திக்கு எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கு. கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனுக்காக தான் தினம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்ப காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போறீங்க? எங்களை யாரும் காலி பண்ண சொல்லலையே. எய்ட்ஸ் வியாதியை கீழே வச்சுட்டு எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? எனக்கு தான் வேற வழியே இல்ல, இதே வீட்டுல இருந்தாகணும். உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஜாம் ஜாம்னு வேற வீட்டுக்கு போகலாமே. நீங்க இங்க வரத்துக்கு முந்தி நான் அந்த ரூம்ல தான் இருந்தேன். நாங்க பயந்துட்டு ஓடி போனா மறுபடியும் உன் ரூமுக்கு வந்துடலான்னு பாக்குறியா? காலையில இருந்தே எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கு. எனக்கும் எய்ட்ஸ் வரப்போகுது. வந்தாச்சு. எல்லாம் பிரமதா. உங்ககிட்ட எதுவும் பயப்படும், இன்க்ளூடிங் எய்ட்ஸ். உனக்கு ஒன்றும் வராது உன் உடம்புக்கு. சட்னி இது இருக்கு. எதுவுமே டேஸ்டே இல்ல. ஏய், எங்கடா போற? நீ தொட்டதை நாங்க எப்படி சாப்பிட முடியும்? நீங்களும் ஏண்டி போறீங்க? உனக்கு வந்திருக்கிற எய்ட்ஸ் எங்களுக்கு வரணுமா? அடுத்த தடவை பேசின பல்ல உடைச்சு You mind your own business, okay? சுந்தரமூர்த்தி, ஏன் அனாவசியமா சீன் கிரியேட் பண்ற? உனக்கு தான் தனி ரூம் இருக்குல்ல, அங்க போய் இருக்க வேண்டியதானே? டிஃபன் அங்க வரும் உனக்கு. நான் இங்க தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் முடியாது. நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு அனுப்புறேன். நீங்க தான் சாப்பிட்ட அப்புறம் என்ன அனுப்புறது? என்னடா வீட்டுக்குள்ளே அடிதடி ரகல? என்னாச்சு? நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப சுந்தரமூர்த்தியும் வேணும்னே டைனிங் டேபிள் வந்து உட்கார்றான். இல்லக்கா, இல்ல. என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. எனக்கு எய்ட்ஸ் வந்தா நான் என்னக்கா பண்றது? சார வரைக்கும் இருந்துதானே ஆகணும். எங்க இருந்த எங்க? சரி சரி, அழாதடா சுந்தரமூர்த்தி. ஒரு ரூம்லயே முடங்கி கிடக்க வேண்டியதானே? ஏன் எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணிக்கிற? நாங்கெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடலாம் இல்லையா? சீ, வாய மூடு. எனக்கு ஒரு அவுட் ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்கா. இவங்க யார் முகத்திலையும் முழிக்காம அங்க தனியாவே இருந்துடுறேன். சாகர வரைக்கும் அங்கேயே இருந்துடுறேன். அரைகுறையா ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களா ஏதோ கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இவனை கண்டாலே ஓடி ஓடி ஒளியறீங்களே. எய்ட்ஸ்னா என்னன்னு உங்க யாருக்கா கரெக்டா தெரியுமா? எய்ட்ஸ் வியாதி இருக்கிறவங்களோட நம்ம சிரிச்சு பேசலாம், கை கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஏன் அவங்க யூஸ் பண்ண பிளேட்டு, டூத் பேஸ்ட், டவல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க அவனை ஒதுக்கி வைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்க போறீங்க? வாங்க இங்க. ஏய், நீ வாடா.
தீபம் எஜுகேஷனல் சொசைட்டி ஃபார் ஹெல்த் இந்த புக்கை இல்லஸ்ட்ரேஷன்ஸோட போட்டிருக்காங்க. எய்ட்ஸ் வியாதி பத்தி தப்பான எண்ணம் வச்சுட்டு இருக்கவங்களுக்காகவே இந்த புக்கை போட்டிருக்காங்க. இதுல என்ன போட்டிருக்கு பாரு. இதப்படி ஒரு HIV நோயாளி ஒதுக்கப்படக்கூடாது. அவர் காப்பாற்றப்பட வேண்டும். மேலப்படி நேசிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு அவருடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் உதவ வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் பிறர் அன்பும் ஆதரவும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அத்த நீ படி. எய்ட்ஸ் என்கிற HIV நோய் சாதாரண சமூக தினசரி வாழ்க்கை முறையில் தொற்றுவது இல்லை. படி படி மேல படி. அதாவது HIV நோயுள்ள ஒருவருக்கு பக்கத்தில் உட்காருவதால் பரவுவதில்லை. கூடவே விளையாடுவதால் தொற்றுவதில்லை. அவருடன் உணவை பகிர்ந்து கொண்டாலோ அவர் உபயோகித்த சாப்பாட்டு தட்டை அல்லது குடிக்கும் குவளையை உபயோகிப்பதாலோ தொற்றுவதில்லை. கார்த்தி படிடா. கழிவறை மற்றும் குளியல் அறையை பகிர்ந்து கொள்வதால் பரவுவதில்லை. இருமலினாலோ தும்மலினாலோ தொற்றுவதில்லை. பஸ்ஸிலோ ரயிலிலோ கூடவே பிரயாணம் செய்வதால் தொற்றாது. அவருடன் கை குலுக்குவதாலோ படி படி படி. தொடுவதாலோ பரவாது. நீ படி. குணப்படுத்துவதற்கோ தடுப்பதற்கோ மருந்து இல்லாத இந்நிலையில் எய்ட்ஸ் நோயை பற்றின அறிவுடன் இந்த நோயின் அபாயமில்லாத வாழ்க்கை முறையை பின்பற்றுவதேயாகும். இப்பவாது உங்களுக்குலாம் தெளிவாச்சா? நாமெல்லாம் படிச்சவங்க, பல விஷயங்களை புரிஞ்சுக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. இவன் நம்ம கூட பிறந்தவன், அண்ணியே இல்லை. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம இவனுக்கு அனுசரணையா இருக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சாரி பிரதர், எங்களை மன்னிச்சிடு. எல்லாம் எங்க இக்னோரன்ஸ் தான் காரணம். சாரி சுந்தரமூர்த்தி, என்னை மன்னிச்சிடுற. வாடா நம்ம ரூமுக்கு போவோம். நீயும் அங்கேயே வந்துடு ப்ளீஸ்டா. யார் நீங்க? என்ன ஜோலியா வந்திருக்கிறீங்க? ஆடிட்டர் ஜோலியா வந்திருக்கிறேனுங்க. ஓ, கணக்கு ஜோலியாங்களா? ஆமானுங்க. வேற என்னங்க? முத்து கவுண்டருங்க. நீங்களே என்ன கோயம்புத்தூரா? ஆமாங்க அண்ணா. நீங்க உட்காருங்க, நான் போய் சொல்லிட்டு வந்தேன். முத்து கவுண்டரா? ஆளை பார்த்தா வசதியா தெரியுது. வாயில பைப் வேற வச்சு இருக்கிறாருங்கண்ணா. வர சொல்லிட்டுங்கண்ணா. கவுண்டரா, உங்க ஊர் ஆளுனால உனக்கு தனி அஃபினிட்டி வந்துடுமே. வர சொல்லு.
சார் உங்களை உள்ள வர சொல்றாரு. ஐயா வணக்கம்ங்க. வாங்க மிஸ்டர் முத்து கவுண்டர், உட்காருங்க. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா பேசணுங்க. வீடி பத்தி. வீடி பத்தியா? வீடு இருந்தா டாக்டர் கிட்ட இல்ல போனோம், ஆடிட்டர் சுவாமி. ஏனுங்க ஏனுங்க, நீங்க என்ன வீடின்னு சொன்ன உடனே நீங்க அப்படி நினைச்சு போட்டீங்களா? அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்கு. இல்லைங்க, நான் சொல்ல வந்தது இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர், அந்த வீடிங்க. வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் ஸ்கீம் VDIS. மிஸ்டர் விஸ்வம், நான் நிறைய சம்பாரிச்சிட்டேனுங்க. ஆமா, இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டுறீங்க? டாக்ஸா? அதை எதுக்கு கட்டணும்னு இத்தனை நாள் இருந்துட்டேனுங்க. ஆனால் எவ்ரி செயின்ட் ஹஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் எ ஃபியூச்சர் இல்லைங்களா? ஆக ஃபியூச்சர்லையாச்சும் ஒரு 100% பீஸ் ஆஃப் மைண்டு இருக்கட்டும்னு இப்போ தோணி பிடிச்சுங்க. தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிதம்பரம். சரி, எவ்வளோ பிளாக் மணி டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னு ஐடியா? இது ரொம்ப ரகசியமாக இருக்கணுமுங்க. அதுவும் குறிப்பாக எங்கள் சாதிக்காரங்களுக்கு சுத்தமாக தெரியக்கூடாது. எனக்கு தெரியலாமே. உங்களுக்கு தெரிஞ்சா என்னங்க? டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது சுமார் 1, 1.25, 1.5 கோடி வரைக்கும் இருக்குமுங்க. என்னங்க ஏனுங்க எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு இப்போ ஒரு தனி மரியாதையா வந்துச்சுங்க. ஆடிட்டர் விஸ்வம் இருக்காரா? ஐயா ஒருத்தரோட முக்கியமா டிஸ்கஸில் இருக்கிறாருங்க. நீங்க கவுண்டரா? നീ ഗൗണ്ടറാ? ஆமாங்க. நான் இல்ல. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் ஞான் சரியாக்குதுரா. ஆமா, இதுவரைக்கும் டாக்ஸ் கட்டதே இல்லையா? இல்லைங்க, சொல்லிக்கணும்ல. சல்லி காது கூட கட்டினது இல்லைங்க. புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானோதயம் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் வந்தாப்புல, எனக்கு இந்த இன்கம் டாக்ஸ் ஹோர்டிங் கீழே நின்று பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க ஞானோதயம் வந்ததுங்க. சரி, ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ஏதுங்க ஃபைல்ஸ் எல்லாம்? எல்லாம் இங்க தானே. 15 வருஷ கணக்கு இங்க தானே இருக்குது. உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்தீங்கன்னா ஐயாயிட்டு உள்ள கொடுத்துட்டு வந்துருவேனுங்க. சரி, அதுக்குள்ள நான் இந்த VDS பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன கிரி, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல இருக்கேன். வாட் இஸ் தி மேட்டர்? சாரி சார், இவர் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறார் சார். ஓ, மிஸ்டர் அனந்தசேனம்பிள் ரிலேஷனா? சரி சரி, அவரை ரிசப்ஷன் உட்கார வை, நான் இதை வந்துடுறேன் சொல்லு. ஓகே சார். மிஸ்டர் முத்து கவுண்டர், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்களேன். நான் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். 5 minutes எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நமஸ்காரம், நான் தான் ஆடிட்டர் விஸ்வம். வாழ்க வாழ்க. நான் தான் மாணிக்கம் பிள்ளை, சிங்கப்பூர்ல இருக்கேன். பிரேமியோட ஒன்று விட்ட மாமா. അറിയാം, പ്രേമി പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇരിക്കും. உள்ள யாரையோ காக்க வச்சுட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுதே. நான் வேணா வெயிட் பண்றேன். സാരമില്ല. என்னலா, என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு சின்ன சம்சயம். கிட்டத்தட்ட ஒரே ரிசம்பிளன்ஸோட 2 பேர் இருக்க முடியுமா? பிள்ளை கவுண்டர் ஆக முடியுமா? அதான் கன்ஃபியூஷன். என்னலாம் சொல்றீங்க? இந்தியாவில் ஹிந்து கிறிஸ்டியன் ஆகலாம், கிறிஸ்டியன் முஸ்லீம் ஆகலாம். ஆனா ஒரு முதலியார் நாடார் ஆக முடியாது, ஒரு பிள்ளை கவுண்டர் ஆக முடியாது இல்லையா? அதே மதம் மாறலாம், இஷ்டத்துக்கு கட்சியும் மாறலாம், ஆனா ஜாதி மாற முடியாதே. கரெக்ட். சரி, എന്താണ് விசேஷம்? இல்ல, பிரேமி சொல்லிச்சு அவங்க வீட்டு கணக்கு வழக்கெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிறதா. இப்போ அவங்களுக்கு வெளியில கடன் பாக்கி எவ்வளவு இருக்குன்னு நீங்க சொன்னா ஒரே செக்கா கொடுத்து எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஏதோ என்னால் ஆனது ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமே அந்த ஃபேமிலிக்கு. சார், இது ஒரு டெலிகேட் இஷ்யூ ஆன. இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பேச வேண்டியிருக்கு. நான் ஒன்று பண்றேனே, உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆளை கொஞ்சம் உடனே டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேனே. ஒரு few minutes if you don't mind. மெதுவாகவே ஆட்டம், ஒன்றும் அவசரம் இல்லை.
கிரி சாருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆடிட்டர் சாமி. கோப்பி தண்ணி தண்ணி எதுவும் நான் குடிக்கிறது இல்ல. மிஸ்டர் மாணிக்கம் பிள்ளை, சாரி மிஸ்டர் முத்துகவுண்டர், சொல்லுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன தேர்ஸ்டேயா? நம்ம வர சண்டே மீட் பண்ணலாமே? பிரியா பண்ணலாமே. இப்போ உங்களுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும்? ஒரு 25,000க்கு செக் போட்டு கொடுத்துருக்கீங்களா? அட்வான்ஸ்ல எதுக்கு? செக் புக் கொண்டாந்துட்டேனுங்க. அதொன்னும் வேண்டாம். இந்த விஸ்வத்தை விஸ்வசிச்சு வந்துட்டீங்கல்ல, அது மதி. அதுவும் சரிதான். மொத்தமா பின்ன வாங்கிக்கிறேன். என்னாச்சு? என்ன தேடுறீங்க? ஹோட்டல் ரூமை விட்டு கிளம்புற அவசரத்துல பர்ஸை எடுத்துக்க மறந்துட்டேனுங்க. அடையார் பார்க்கு ரூம் நம்பர் 2023 அங்கதான் தங்கியிருக்கேன் இப்போ. ஆனா எங்காம சொல்லுங்க. பக்கத்து கடையில wanted to make some purchases. ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் ஆகுமுங்க. இப்போ ஹோட்டலுக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும். எந்தனே ஞான் தராலோ? ஐயோ நீங்க இந்த முத்து கவுண்டர் எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டிருக்கேனே தவிர யாருக்கிட்டையும் கை நீட்டி பழக்கம் இல்லைங்க. அப்படியெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம் சார். யூ ஹவ் பிகம் a prestigious client for me. Any VD client is a prestigious client for me. I'm sorry, any VDIS client is a prestigious client for me. நீங்க என்ன பண்றீங்க? என்னோட கிரெடிட் கார்டை வேணா நீங்க வச்சுங்க. வாங்கின பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்புறமா கிரெடிட் கார்டை கலெக்ட் பண்ணிக்கிறேனுங்க. No such formalities. 1000 ரூபாய்க்கு நான் உங்களை நம்பலன்னா எப்படி? 1.5 கோடி பிளாக் மணிக்கு நீங்க என்ன நம்புறீங்க இல்லையா? ஆദ്യം പണത്തെ പിടിங்க சார். പറ. ഞാൻ കുറച്ച് ബിസിയാണ്. പതുക്കെ. വരാം. ഉടനെ വരാം. ഭാര്യ. புரிஞ்சுதுங்க. நீங்க பதுக்கன்னு பதுங்கினப்பவே நான் சம்சாரம் தான் நினைச்சுங்க. வீடு ஆபீஸ் ஒரே இடத்துல வச்ச இதான் ப்ராப்ளம். அதாங்க ஹோம் டிபார்ட்மெண்ட், அதாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். போங்க, நான் வெயிட் பண்றேன். இருக்கணும் இருந்து வாங்கிக்கிட்டே போவேன். ஐயா சாரிங்க, என்னால நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சுங்க. இன்னும் 2 நிமிஷம் தானுங்க கிளம்பிடுவானுங்க. அதனால என்னய்யா, பரவாயில்லையா, வந்த காரியம் முடியணும்ல, அதான் முக்கியம். பேப்பர் பார்த்தீங்க இல்லையா? கவுடாவை கவுந்துட்டானுங்க. இப்போ குஜரால் அவரும் கவுந்துடுவார் போல தெரியுது. ஐயா, உங்க இந்திய அரசியல் எனக்கு புரியறதே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த பதவி நாற்காலி எல்லாருக்கும் பொருந்துறதே இல்லை. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரு நாற்காலி இருக்குதுங்க. அப்படியா? அதென்ன நாற்காலி? முடி வெட்டிக்க போறோம்ல, அந்த சலூன் நாற்காலி. கரெக்ட். நான் முத்து கவுண்டருங்க, ஊரு கோயமுத்தூருங்க. நான் மாணிக்கம் புள்ள, சிங்கப்பூர்ல இருக்கேன். நான் 30 வருஷமா லண்டன்ல இருந்தேனுங்க. நான் 10 வயசுல இருந்து சிங்கப்பூர்ல இருக்கிறவன். ஐயாவுக்கு என்ன பிசினஸ்? அது இருக்குமுங்க, ஒரு இடத்தன் பிசினஸ். வாழ்க வாழ்க. எல்லாம் முருகனருள். முருகப்பெருமான் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேனுங்க. யூ ஆர் தி ரைட் பர்சனுங்க. கோயம்புத்தூர்ல கட்ட போற முருகன் கோயில் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமுங்க. பேசலாமே. நீங்க ஒரு சீஃப் பேட்ரனா ஆகணுமுங்க. அதுக்கு என்ன
டொனேஷனா? யாரா நீ? எ கண்ட்ரி. நீ யாரா? நான் மாணிக்கம் பிள்ளடா. நீ யாரா? அடக்கி பேசு. நான் முத்து கவுண்டர்டா, முத்து கவுண்டர். பல்ல உடைச்ச ராஸ்கல்.